ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதுசாக ஒரு அயன் கடாயை வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து நம்ம எப்படி சீசன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு விளக்கு வந்து விளக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக குத்து விளக்கு, பூஜை ரூம்ஸில் இருக்கக்கூடிய பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா கார்த்திகை தீபத்துக்காக வந்து விளக்கு வந்து வெளுத்துனது கண்டினியூஸாக நம்ம வந்து பொருத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கையோடு விளக்கிடலாம் அப்படின்றனால பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிட்டு ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி பூஜை ரூம் வந்து எடுத்து வச்சிட போகிறேன். இதில் வந்து இப்போ நைட்டுக்கான வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம சம்டைம்ஸ் எச்சில் தண்ணிலாம் வந்து விளக்கில் பட்டுரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணலான்ட்ருக்கேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பன்னீரோ காளான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி தக்காளி தொக்கே பண்ணிடலான்ட்ருக்கேன். அந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தாங்க அரைச்சிட்டு வந்தேன். கோதுமை மாவு கூட பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மட்டும்தான் போட்டு அரைச்சிருந்தேன். இந்த வாட்டி என்னென்னு தெரில, கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுது. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. மைதா மாவு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரமாட்டேங்குது. பட் என்ன பண்ண அரைச்சாச்சு. ஸோ அது வந்து தீர்ந்து போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்கடி வந்து கோதுமை தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால சப்பாத்திக்கு வந்து வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வந்து கட்டாயி வந்து வருது. இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றுனாலுமே ஈஸியாக வந்து அது வந்து கொலகொலன்னு மாறிடுது. ஸோ அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. தக்காளி தொக்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்திங்கன்னா பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் தட்டி போட்டோன்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். பாப்பாவும் தம்பி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெளில விளையாண்டுட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 7:00 ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டிடுச்சுன்றனால வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு சுட்டி டிவி வந்து போட்டு விட்டேன். ஸோ அதை தான் அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. சப்பாத்திக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தக்காளி தொக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சம் நல்லா நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் வந்து ஈஸியாக வந்து சாஃப்டாக வந்து வதங்கி வந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்ன பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து வதங்கி வந்துடும். இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து சேர்த்துக்க வேண்டாம். தட்டி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி தொக்குக்கு வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா குக்கிங் ஆயில் வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகும் பெருஞ்சீரகமும் வந்து சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது தக்காளி தொக்குக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அந்த விழுது இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும். ஸோ அதுக்காக தான். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த இடத்த நீட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சிக்க போகிறேன். சப்பாத்தி வந்து நம்ம வந்து ஒன்று போட்டு வந்து எடுத்துடலாம். தக்காளி தொக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய நைட் ரொட்டீன் விளாக் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சப்பாத்தியாக தான் இருந்திருக்கும். சப்பாத்தி, பொட்டேட்டோ கிரேவி இந்த மாதிரியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சப்பாத்தி வந்து பொதுவாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், என்னோடய குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதனால் வீக்லிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் சப்பாத்தி வந்து பண்ணிடுவேன். அதே மாதிரி சப்பாத்திக்கு பிசையும் போதே காலையிலேக்கு பூரிக்கு சேர்த்தே மாவு வந்து பிசைஞ்சிருவேன். எனக்கு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டால் காலையில் மீதம் இருக்கிற மாவை யூஸ் பண்ணி பூரி வந்து போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா நைட்டு எப்படி வைக்கிற குருமாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது மீந்துடும்.
ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூரி போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நைட்டு வந்து பாதி நாள் வந்து சப்பாத்தி இந்த மாதிரியாக தான் வந்து இருக்கும். வெங்காயம் வதக்குறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் கூட சேர்த்துட்டேங்க. கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டேன். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த தக்காளி தொக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்டு தக்காளி இருந்தது அப்படின்னா நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் நல்லா புளிப்பாக சூப்பராக வந்து இருக்கும். பட் இந்த டைமில் எனக்கு வந்து கிடைக்கலன்றா நான் வந்து ஆப்பிள் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஆப்பிள் தக்காளி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மசிஞ்சு வராது. அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரப்பாகவே வந்து இருக்கும். அது வந்து வெங்காயத்து கூட சேர்ந்து மிங்கிள் ஆகாது. அது மட்டும் தான் பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் இந்த தக்காளி தொக்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சமாக தொக்கு வந்து புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு அப்புறம் சில்லி பவுடர் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த மசாலா வந்து இந்த கிரேவியோடு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதுக்காக தான். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அப்படின்னா நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடிங்க. இப்போ பாருங்கள், தக்காளி தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட வந்து கொத்தமல்லி தழை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கோங்க போதும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து இப்போ ஃபைனலாக வந்து ஒரு சப்பாத்தி தான் இருக்குது, தான் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தியும் போட்டு முடிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் தான் கிச்சன் க்ளீனிங் வந்து ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆஃப்டர்நூனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம், எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிட்ட பிளேட்ஸு, ஈவினிங் குடித்த டீ கப்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நான் வந்து கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நைட் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அந்த கையோடு தொடச்சி எடுத்துகிட்டுலாம் நீட்டாயிடும். அப்படி இல்லைனா தனியாக நம்ம அதுக்குன்னு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அங்கங்கே எந்தெந்த இடத்துல எடுத்தனோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக சாப்பிட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. ஏன்னா நைட்டு வந்து என்னால் வந்து வீடியோ அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்க மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றதுனால மொபைல் வேணும்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட திருப்பி வாங்கவே முடியல. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களுடைய ஏரியாவிலேருந்து லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு அயன் கடாயை வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இந்த கடாயை தான் நம்ம வந்து சீசனிங் வந்து பண்ண போகிறோம். நான் வாங்கியிருக்க இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரொம்ப கருப்படைஞ்சு ரொம்ப டஸ்ட்டாக இதெல்லாம் இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் தடவி இந்த மாதிரி க்ரீஸ்லாம் வந்து தடவி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அயன் கடாய் வந்து நல்லா நமக்கு நான்ஸ்டிக் மாதிரி நல்லா சூப்பராக வந்து இருக்கும். எப்போவுமே அயன் கடாய் வந்து வாங்கினோடனே நீங்கள் எந்த லெவலுக்கு சீசனிங் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசின்னு இருக்குது. மேலே வந்து இந்த க்ரீஸ்லாம் தடவி இருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நார்மலாக தண்ணியில் வந்து கழுவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கிற சோப்பை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த விளக்குற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணாலும் விளக்கிக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து க்ரீஸ் வந்து ஒட்டியிருக்கும். அதே மாதிரி துரு பிடிச்சிருக்கும். சில கடைசியில் நம்ம கடையிலலாம் வாங்கும்போது துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப வந்து துரு பிடிக்கும் இதெல்லாம் இல்லை. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த க்ரீஸ் தடவி இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிசுப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா சோப்பு வச்சு லிக்விடை போட்டு நல்லா வந்து விளக்கி
கழுவிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப வந்து துரு பிடிச்சிருந்ததோ அப்படிலாம் ரொம்ப பிளாக்காக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். சோடா உப்பும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சோடா உப்பு சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த அசடு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து வெளில வந்துடும். இந்த அயன் கடாயை பொறுத்த வரைக்கும் சீசனிங் வந்து ரொம்ப முக்கியங்க. நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங் நமக்கு வந்து இந்த அயன் கடாய் வந்து நம்ம கூட நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ 3 டைம்ஸ் வரைக்கும் நல்லா வந்து சோப்பு போட்டு விளக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பண்ணுற இந்த சீசனிங் பார்த்திங்கன்னா நான் எந்த கடையில் வாங்கினனோ அந்த கடையில் கடைக்காரர் நான் சொன்னதான். அவர் என்ன சொன்னார்னா நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கனாலே இந்த கடாய் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த அண்ணா சொன்ன மெத்தட் தான் நான் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். நானுமே இது வரைக்கும் வந்து அயன் கடாயை வந்து வாங்கினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் எனக்கு தெரியாதுன்றனால அந்த அண்ணாக்கிட்டே ஆல்ரெடி கேட்டுட்டு வந்துட்டேன். அந்த அண்ணா சொன்ன மெத்தட் தான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணி சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து கடையில் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லி அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கிளறிட்டே வந்துருந்தேங்க. இந்த வெங்காயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் முடியாது, சாப்பிடலாம் முடியாது. ஸோ நம்ம வந்து வேஸ்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. இப்போ வந்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தொட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து தடவிக்கிறோம். வெங்காயத்தை வச்சு நல்லா இது பண்ணாலே போதும், நல்லா வந்து சீசனிங் ஆயிரும்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. அந்த நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வந்து பிடிக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா வந்து அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மறுபடியும் நல்லா சோப்பு போட்டு விளக்கி எடுத்துட்டேங்க. நீங்கள் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாக ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அசடெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டேட்டியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப டேட்டியாக இல்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த கடைக்காரனை சொன்ன மெத்தடே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா எண்ணெயை மட்டும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அயன் கடையில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணி நல்லா விளக்கிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு மறுபடியும் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.